தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி தோசை மாவை எடுத்து கல்லில் நல்லா ரவுண்டாக நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி சுற்றி கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்து வேக விட்டு அது லேசாக மேலே எழும்பி வரும் பொழுது பொத்துனாப்பில் அதை திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சுற்றியில் சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பேப்பர் ரோஸ்ட்டு ரெடி ஆயிரும். தோசை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி தோசை மாவை எடுத்து கல்லில் நல்லா ரவுண்டாக நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி சுற்றி கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்து வேக விட்டு அது லேசாக மேலே எழும்பி வரும் பொழுது கொத்துனாப்பில் அதை திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சுற்றியில் சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பேப்பர் ரோஸ்ட்டு ரெடி ஆயிரும். தோசை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி தோசை மாவை எடுத்து கல்லில் நல்லா ரவுண்டாக நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி சுற்றி கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்து வேக விட்டு அது லேசாக மேலே எழும்பி வரும் பொழுது பொத்துனாப்பில் அதை திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சுற்றியில் சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பேப்பர் ரோஸ்ட்டு ரெடி ஆயிரும். தோசை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.